ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான தக்காளி ரவா ஊத்தப்பம், அது கூட ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லையோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஊத்தப்பமுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற உப்புமா ரவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிட்டுருக்கிற டைம்லேயே நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இருக்கும். தேங்காயை நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்டோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். புளி இந்தளவு சேர்த்திங்கன்னா போதும், இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான சட்னியை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் சட்னி வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துருங்க. சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா ஊத்தப்பம் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாவு பாருங்கள், நம்மளுக்கு ரவை எல்லாமே நல்லாவே ஊறி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லாவே இழுத்துருச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பெரிய சைஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த கட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 3 பல்லு பூண்டையும் தோலோடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற வைக்கலாம் வேண்டாம், அப்படியே உடனே செஞ்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 1/2 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தக்காளி ரவா ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான தக்காளி ரவா ஊத்தப்பமும் அது கூடவே ஒரு கொத்தமல்லி சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் உடனே